வணக்கங்க. நான் அரசியல் பேசலைங்க. அரசியல் பேசல. நான் ஒரு ஆன்மீகவாதி, முருக பக்தனுங்க. அரசியல் பேசலைங்க. ஒரு நமக்கு தோன்றதை சொல்கிறேங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. அதான் இப்போ ஆளுகின்ற ஆட்சி, இப்போ ஆளுகின்ற கவர்மெண்ட்டு சூப்பர் கவர்மெண்ட்டுங்க. அருமையான கவர்மெண்ட்டுங்க. நான் அதிமுகங்க பாருங்கள். பச்சை கூட குத்தியிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? பச்சை கூட குத்தியிருக்கிற எம்ஜிஆர் இரட்டலை போட்டு பச்சை கூட குத்தியிருக்கிற அதிமுக கட்சிக்காரன். அதை எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலேங்க, இந்த அம்மா காலத்துல இல்லைங்க, எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிற கட்சிக்காரன். நான் பழைய கட்சிக்காரன். அந்த உணர்வு இருக்குது எனக்கு, உணர்வு இருக்கா தவிர அந்த அப்போல்லாம் நான் ஈடுபாடு படுறது இல்லைங்க, ஈடுபாடெல்லாம் படுறதில்ல. இப்போ இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு நல்ல கவர்மெண்ட்டுங்க, அருமையான கவர்மெண்ட்டுங்க. அப்பா மாதிரிங்க. ஒரு தகப்பன் எப்படி இருப்பான் நம்ம வீட்டில், அது மாதிரி நடந்துக்கிறாருங்க நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் சார் அவர்கள். என்ன ஒர்க்கு, என்ன நீட்னஸ்ஸு, என்ன இது அப்படி இருக்குதுங்க. ரோடெல்லாம் பிளைன் போகிற ரோடு மாதிரி ரோடு இருக்குதுங்க, எல்லா ரோடும். சமீபத்தில் நான் பழனி போயிருந்தேங்க, நானும் என் துணையும் போயிருந்தோம். பஸ்ஸில் தான் போனேங்க. பஸ்ஸில் போயிட்டு ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு வீதியும் பார்த்துட்டே போனேங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க. அந்த சுத்தத்தை பார்க்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்குது இல்லைங்க, அவ்வளவு நீட்டாக இருக்குதுங்க. அப்படி ஒரு இது இருக்குது. இந்த பழனி ரவுண்டனாவெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு வீதியும் போகிற வீதி எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டு சுத்தமாக வச்சுருக்காரு. 70 வயசானவங்களுக்கு ரேஷன் கார்டு, ரேஷனில் தட்டுறாங்க கதவை, ரேஷனுங்க அப்படின்னு. என்னங்க தட்டுறாங்க கதவை? எந்த விதமான இது இல்லைங்க, போலீஸ் கடுபிடியெல்லாம் இல்லைங்க. என்னங்க மற்ற ஆட்சியில் எல்லாம் போலீஸ் கடுபிடி இருக்குங்க, நிறுத்தி உடனே ஃபைன் போடுவான், அந்த மூலையில் நிற்பான், இந்த மூலையில் நிற்பான், ஃபைன் போடுவாங்க. 5000 ஃபைன் போடுவாங்க, 2000 போடுவாங்க, வேன் நிறுத்திக்குவாங்க, வாய் ஊதும்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் போன ஆட்சியிலெல்லாம் இருந்ததுங்க. இப்போல்லாம் அந்த கடுபிடியெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறோம், சுத்தமாக இருக்கோம், நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதுங்க. மேற்கொண்டு அவர் தாங்க வரணும். நான் இறைவனை கும்பிட்றேங்க, முருகனை கும்பிட்றேன். என்னங்க எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாலின் பிடிக்குங்க. கட்சிக்காரங்கிறத நினச்சிட்டு நான் சொல்லலைங்க, நல்ல மனிதர், நல்ல பண்புள்ள மனுஷனுங்க அவர். யாராச்சும் திட்டுறாருங்களா? அவர் வாயை திறந்து யாராச்சும் திட்டுறாரா? யாராச்சும் பேரை சொல்லி பேசுகிறாரா? எப்படி ஒரு ஜென்டில்மேனாக இருக்கார் பாருங்கள். அதனால் மாண்புமிகு ஸ்டாலின் சார் அவர்களை இந்த தடவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. உங்கள் பொண்ணான ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டவிங்களை போட்டு விளையாட்டுத்தனமாக ஸ்டாலினுக்கு ஓட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த முருகனுடைய அருள் பெற்றவன் நான் சொல்கிறேங்க. நாடு நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றேன். என்னங்க, நாடு நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம், எல்லாமே கிடைக்குங்க. நேரில் போய் ஒரு நாள் தங்கியிருந்து அவர் பார்த்தாங்க, ஏதாச்சும் சொன்னால் உடனே செஞ்சு கொடுத்துருவாருங்க. வேணா போய் பாருங்கள். என்னங்க, உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய மனுஷன் ஸ்டாலின் சார். அவருடைய பையனும் அது மாதிரி ஒரு எப்படி அவர் எல்லாம் பழகிட்டு வர்றாரு, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கார். அவரும் கொஞ்சம் சாப்பிட்டா தான் மூவ் பண்ணுறாரு, எதாக இருந்தாலும் சாப்பிட்டா தான் பேசுகிறாரு. யாரையுமே மரியாதை குறைவோ அவரும் பேசுகிறதில்ல. அரசியல்னால் அப்படி போடணுங்க அரசியல். என்னங்க, நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். உங்களுடைய ஓட்டு ஸ்டாலின் சாருக்கு வச்சுட்டுங்களா? பாய்.